ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிற தேவன் இன்றைக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 150வது பக்கம் 150. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை எல்லாருமே வாசிக்கலாம். 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை எல்லாருமே வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு மகிமை. 16வது வார்த்தையை எல்லாரும் வாசிக்கலாம். 16வது வார்த்தை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார். சீடர்களை 3 வருடம் வைத்து அவர் உருவாக்கினாலும் போதனை பண்ணினாலும் அவர்கள் காணக்கூடிய விதத்திலே சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தாலும் அநேக நேரத்தில் அவர்கள் தடுமாற்றமான கிறிஸ்தவ வாழ்க்கை செய்தார்கள், வீழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை செய்தார்கள், அவிசுவாசமான வாழ்க்கை செய்தார்கள், பயத்தோடு அச்சத்தோடு காணப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இங்கே கனிகள் என்பது 3 விதமான காரியத்தை குறிக்கிறது. ஒன்று, ஆண்டவருடைய நல்ல சுபாவங்களால் நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாக இருப்பதற்கு தேவனில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அது ஒரு நாளில் நடக்காது. ஒரே நாளில் ஒரு செடியோ மரமோ ஒரே நாளில் முளைத்து வளர்ந்து செய்து அது பலன் கொடுக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தினந்தோறும் அது தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அப்போது கனி என்கிற காரியம் 3 காரியங்கள். ஒன்று, முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அவருடைய சுபாவங்களினாலும் அவருடைய பண்புகளினாலும் அவருடைய குணலட்சணங்களினாலும் ஒவ்வொருவரும் உருவாகும் போது நாம் நல்ல கனி உள்ள மரமாக இருக்கிறோம் என்று தேவனும் விளங்கிக் கொள்ளுவார். நம்மோடு பழகிறவர்களும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை விளங்கிக் கொள்வார்கள். இரண்டாவதாக, கனி என்பது நாம் பலனுள்ள மக்களாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய வேலை, நம்முடைய வருமானம், நம்முடைய தொழில், நம்முடைய முயற்சி, நம்முடைய முன்னேற்றங்கள், நம்முடைய படிப்பு, நம்முடைய எதிர்காலம், இவைகளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவர் இன்றி, அவருடைய வார்த்தை இன்றி நாம் என்ன பிரயாசப்பட்டு செய்தாலுமே முடிவிலே பைபிள் சொல்லுகிறது, சுட்டரிக்கப்படுகிற அனுபவம், எரிந்து சாம்பலாக்குற அனுபவம், வெட்டி வீழ்த்துகிற அனுபவம், தேவனை விட்டு தூரப்படுத்துகிற அனுபவத்துக்கு கட்டாயம் கொண்டு போகும். எனவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஆசீர்வாதமாக இல்லை என்றால் அவருடைய நாமத்திற்கு அது தூஷணம். ஏனென்றால் அவர் மனிதனை படைத்த நோக்கமே மனிதன் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சாயல் என்பது அவருடைய குணலட்சணம். அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்.
மனித சமுதாயம் யாராக இருந்தாலும், இயேசுவை அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும், மனிதர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்படியானால் ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது என்றால் தேவன் தருகிற பலனை குறிக்கிறது. தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை அது சொல்லுகிறது. மூன்றாவதாக இந்த கனி என்பது எதை காட்டுகிறது சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயனுள்ள மக்களாய் மாற வேண்டும். பயனுள்ள மக்களாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி கொடுங்கள், போய் கனி கொடுங்கள், கனி உள்ளவர்களாய் இருங்கள். அப்படி அப்போ இந்த கனி என்பது மூன்றாவதாக எதை குறிக்கிறது என்றால், நாம் யாரும் வெறுமையான கிறிஸ்துவ வாழ்க்கை செய்ய தேவன் அழைக்கவில்லை. வரங்கள், வல்லமைகள், அற்புதங்கள், அடையாளங்கள், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் தேவனுக்காக நாம் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். விளங்கிக் கொள்ள வேண்டும், சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான சத்தியத்தை தேவனுடைய திருச்சபையின் மூலமாகத்தான் அறிய முடியும். வேறு எங்கேயும் அறிவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அவர் சொல்லுகிறார், இயேசுவாகிய என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நிபந்தனையை நீங்கள் பார்க்கணும். நான் அவரில் நிலைத்திருக்க மாட்டேன், ஆனால் அவர் நிலைத்திருந்து எனக்கு காரியங்களை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது நம்முடைய அறியாமை, நம்முடைய அறிவீனம். அடுத்து அவர் சொல்லும்போது சொல்லுறார் பாருங்கள், அது எப்படிப்பட்டது காரியம்? கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் என்ன செய்ய மாட்டீர்கள்? கனி கொடுக்க மாட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதில் என்ன நம்ம கண்டுபிடிக்கன்னா, ஆண்டவர் இயேசுவில் நான் நிலைத்திருக்கிறேங்கிறதை எப்படி உறுதிப்படுத்துறது? எப்படி உறுதிப்படுத்துறது? இயேசு என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த போதுமா? இல்லை வார்த்தைகளை சொல்லிட்ட, வார்த்தையை சொல்லணும், இயேசு இருக்கிறான்னு உறுதியாக நம்ம பேசணும், வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடணும், வசனங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனால் அவரில் நான் நிலைத்திருக்கிறேன், அவர் என்னில் நிலைத்திருக்கிறார் என்கிற ஆழமான உறுதியை வேத வசனத்தின் மூலமாய் நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவரில் நான் நிலைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் எப்படி அறிய முடியும் என்றால், வேத வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் தான் இயேசுவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அறிய முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், ஒரு குத்துச்சண்டை வீரர் ஜார்ஜ் போர்மேன் என்கிற ஒருவர், அவர் தன்னுடைய திறமையையும் தன்னுடைய அந்த குத்துச்சண்டையினுடைய பயிற்சியையும் மாத்திரம் நம்புகிறவர். அவருக்கு பல நேரங்களில் தேவனை பற்றி சொன்னார்கள். அவர் சொன்னாராம், கடவுளை என் மூலையில் வைத்திருக்கிறேன். அப்படின்னா அவர் ஒரு ஓரமா இருக்கிறார் அப்படின்னு. பின்பு வந்த காலங்களிலே பார்க்கும்போது அவர் எழுதின காட் இன் மை கார்னர், தேவன் என்னுடைய கார்னரில் இருக்கிறார், அவ்வளவுதான். தேவனுக்கு நான் மரியாதை கொடுப்பதில்லை, தேவனுடைய வழியை நான் பின்பற்ற விரும்புவதில்லை. நான் முயற்சி எடுக்கிறேன், என்னுடைய திறமை எனக்கு ஒத்து வருகிறது, ஆகையினாலே நான் குத்துச்சண்டை வீரனாக இருக்கிறேன். எங்கு போனாலும் நான் அந்த குத்துச்சண்டையிலே நான் பெரிய வெகுமதியை வாங்கி கொண்டு வருகிறேன். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தாரா, கிறிஸ்தவ நண்பர். அவர் ஒரு நாள் அவரை பார்த்து ஒரு வேத பைபிளை அவர் கையில கொடுத்து, இந்த பைபிள் உனக்கு ஒரு அதிர்ஷ்டமான பைபிள், இதை நீ வச்சிருந்தா அதிர்ஷ்டம் உனக்கு வரும், உனக்கு நன்மை நடக்கும், அபாயத்தில் உனக்கு உதவி செய்யும் என்று சொல்லிவிட்டு, கடைசி அவர் ஃபைட் பண்ண போன ஒரு இடம் ஆப்பிரிக்கா. அங்கே ஒரு குத்துச்சண்டை வீரன் இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை. அவன் தான் முகமது அலி, குத்துச்சண்டை வீரன். நமக்கு தெரியும், புஸ்தகங்கள் வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பு. அவனோடு இவர் பயிற்சி எடுத்து போராடுகிறான். அப்பொழுது என்ன நினைத்தாராம்,
இவருடைய நண்பன், கிறிஸ்தவ நண்பர் சொன்னார் அல்லவா, இந்த பைபிளையும் நீ போற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போ, ஓ பொருளோட இதையும் வச்சுக்கோ, இது உனக்கு கட்டாயமா அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்றதுனால அவர் பைபிளை நண்பர் சொல்றான்னு வாங்கி பைபிளை எங்க போனாலும் அவர் தன்னுடைய உடைமைகளோடு, தன்னுடைய சூட்கேஸில் தன்னுடைய பொருட்களோடு அதையும் ஒரு பொருளாக அதையும் வைத்துக்கொண்டு இது அதிர்ஷ்ட புஸ்தகம் என்பதிலேயே அவர் கவனம் செலுத்தினார். இன்றைக்கு நாமும் சில நேரங்களில் என்ன செய்கிறோம் என்றால், தேவ வார்த்தையை வாயிலே உச்சரிக்கிறோம், வார்த்தையை வாயிலே அறிக்கை இடுகிறோம், வாக்கு தத்தத்தை வாயினாலே சொல்லி பார்க்கிறோம், நம்முடைய வாகனங்களிலே தேவனுடைய வார்த்தையை எழுதி வைக்கிறோம், நம்முடைய வீட்டிலே தேவனுடைய வார்த்தைகளை ஆங்காங்கே எழுதி வைக்கிறோம். ஆனால் அது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் வைத்தால் அது எழுதப்பட்ட வார்த்தையாகத்தான் இருக்கும். அதனால் எந்த பயனும் வராது, விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பைபிளையே உங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் இது அதிர்ஷ்ட புஸ்தகம், இது என் வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லது, இல்லை என்று சொன்னால் எனக்கு பலவீனங்கள் ஏற்படும் போது இது என் படுக்கைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டா நல்லது, அது நல்லதுதான். ஆனா உள்ள திறந்து அது என்ன சொல்றதுன்னு கேட்டு அதற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த எழுதப்பட்ட வார்த்தை, பேசப்பட்ட வார்த்தை, நீங்கள் அறிந்த வார்த்தை, நீங்கள் அறிந்திருக்கிற வார்த்தை, அது உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் கொண்டு வரும். அற்புதத்தையும் அடையாளத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். நம்மில் அநேகர் வேத வசனத்தை, அப்ப வேத வசனத்தை விசுவாசிக்க கூடாதா? விசுவாசிக்கணும். வாக்குத்தத்தை வாயில சொல்லக்கூடாதா? சொல்லணும். வார்த்தையை வாகனத்தில் ஒட்டக்கூடாதா? ஒட்டணும். வீட்டில் வார்த்தைகளை வைக்கக்கூடாதா? வைக்கணும். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் நிலை நிற்கும் போதுதான் இயேசுவில் நீங்கள் நிலை நிற்கிறீர்கள். விளங்கிக் கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசுவில் நீங்கள் எப்பொழுது நிலை நிற்கிறீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் உறுதியாய் வாழும்போது தான் இயேசுவில் நீங்கள் நிலை நிறுத்தப்படுகிறீர்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு 7வது வசனத்திலே சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 8வது வார்த்தை, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் என்ன செய்வீர்கள்? சீசராயிருப்பீர்கள். அப்படியானால் கடவுளை என் மூலையிலே வைத்திருக்கேன்னு சொன்னாரே அந்த ஜார்ஜ் போர்மேன், முதலாவது அந்த வேத புஸ்தகத்தை அதிர்ஷ்ட புஸ்தகம் என்று சொன்னாரே நண்பர், அது நிமித்தமாய் கூடையை எடுத்துக்கொண்டு போனாரே. அவருக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது வேத வசனத்தை என் நண்பர் கொடுத்தான். இது ஒரு அதிர்ஷ்ட புஸ்தகம் என்று. ஆகினாலே நான் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன், இந்த வேதத்தை திறந்து இதுல என்னதான் அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று பார்க்க அவர் வேதத்தை திறந்தார். அவர் முதல் வேதத்தை அவருக்கு திறக்க தெரியாது. வேதத்தை இப்படி திறந்த போது அவர் கண்களில் வந்த வேத வசனம் சங்கீதம் 23:1. எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. அதுக்கும் பைபிளை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவருக்கு மகிமை. அன்று இயேசுவை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாராம். என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் எது என்றால் இயேசுதான் அதிர்ஷ்டம். இயேசுவின் வார்த்தையை நான் நம்பி வாழ்வதுதான் அதிர்ஷ்டம். இயேசுவின் வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் அதிர்ஷ்டம். உடனே ரட்சிக்கப்பட்டார், தேவனுடைய பிள்ளையாய் மாறினார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடவுளை ஒரு கார்னரிலே வைத்திருக்க சொன்னவர், கடவுளை என் இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறேன், என்னுடைய சென்டர் போர்ஷன்ல இயேசு வாழ்கிறார் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார் என்று ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன்.
அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்திருப்பது பெரிய காரியம் அல்ல. மனப்பாடமாய் நீங்கள் சொல்லுவது பெரிய காரியம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை நீங்கள் வாசித்துக் கொண்டிருப்பது பெரிய காரியம் அல்ல. உங்கள் வாகனத்திலேயோ உங்கள் வீட்டிலேயோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் எழுதி வைத்திருப்பது பெரிய காரியம் அல்ல. ஆனால் அந்த வார்த்தையிலே நீங்கள் நிலை நிற்கிறீர்களா? நீங்கள் அந்த வார்த்தையில் நிலை நின்றால் இயேசுவில் நிலை நிற்கிறீர்கள். இயேசுவில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். இயேசுவில் நிலைத்திருந்தால் அவன் கட்டாயமாய் கனி என்கிற நன்மையினால் நிரப்பப்படுவான், வரங்களினால் நிரப்பப்படுவான், தெய்வீக சுபாவங்களினால் அவன் நிரப்பப்படுவான். அவனுடைய தாய் தகப்பன் அவனுடைய சமுதாயத்தில் இருக்கிற பாவங்களில் ஊறி போய் இருந்தவனை கழுவி சுத்தப்படுத்தி வேத வசனம் சொல்லுகிற ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறைக்கிற அந்த கனிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் கனி. அவன் வளர்வான் ஒலிவ மர கன்றை போல. அவன் பொருளாதாரம் பெருகும், அவன் ஆசீர்வாதங்கள் முன்னேற்றங்கள் வரும். ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமினிடத்திலேயே தேவன் பேசினார், பலமுறை பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 அதிகாரத்தில் பேச ஆரம்பித்தார், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். தேவனுடைய வார்த்தையிலே ஆபிரகாம் நிலை நின்றார். எப்படி? வேத வசனம் சொல்லுகிறது, நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை நீ செய்தபடியினால். கீழ்ப்படிதல் என்பது என்ன? செய்கிற அனுபவம். விளங்கிக் கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது என்ன என்றால் செய்து காட்டுகிற அனுபவம், நடந்து காட்டுகிற அனுபவம், வாழ்ந்து காட்டுகிற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதானதல்ல. சாகு வரை பக்தி செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். கர்த்தர் தான் அது சரி என்று உறுதிப்படுத்த வேண்டும். நீங்களை நானும் தீர்மானித்து விட முடியாது. தீர்மானித்தால் நீ தவறுகிறாய், நீ வெட்டப்பட போகிறாய், உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்பதை நீ மறக்கக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை. அவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திராதவன் வெட்டப்படுவான், அவன் கனி கொடுக்க மாட்டான், அவன் இருக்கிற இடம் தெரியாமல் அக்கினியிலே எரிந்து சாம்பலாய் போவான். நான் உங்களுக்கு காலையில் இதை சொல்லவில்லை. நீங்கள் வாசித்த வேத பகுதியில் அதை இருக்கிறது. அதை நீங்கள் புரியும்படி தேவ மனிதனாகிய நான் விளக்க சொல்கிறேன். என்னுடைய வேலை பிரசங்கிக்கிற வேலை. கேட்பதும் கேட்காதும் உன்னை பொறுத்தது, ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உன்னை பொறுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை தேவன் அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவனுக்காக நான் வந்திருக்கிறேன், தேவனுடைய காரியத்திற்காக இருக்கிறேன். உங்களை யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவதே எனக்கு நன்மையாய் மாறாது. பொது சபைக்கு நான் பேசுகிறேன். வேத வசனத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவரில் நாம் நிலைத்திருந்தால் எல்லா நிலைமைகளிலும் கனி கொடுப்போம். சுபாவங்கள் மாறும், வாழ்க்கை தரம் உயரும், வரங்கள் வல்லமைகளினால் நிரப்புவார். ஏன்? 77வது வருஷம் வரை பாவியாக இருந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், நீதிமானாக மாறினேன். ஒரு திருச்சபையில் நல்ல ஒரு விசுவாசியாக எல்லா நிலைமையிலும் வாழ்ந்தேன். போதக பிதாக்களுக்கு சேவை பண்ணினேன். என்னுடைய நேரங்களை காலங்களை தேவனுடைய காரியத்துக்காகவே நீண்ட நேரம் கொடுத்தேன். ஏராளமான ஊழியத்தை செய்வதற்கு லாசா பே எடுத்து பாதி சம்பளம் தான் மாதத்திலே வரும். அது எனக்கு பிரச்சனையாய் தெரியவில்லை. ஆண்டவருக்கு மகிமை. விசுவாசியாய் இருந்து பின்னாலே உட்கார்ந்தவன் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாய் கிருபைகள், வரங்கள், அபிஷேகங்கள், வல்லமைகளை தந்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் வந்து மேடைகளுக்கு வந்து அமர ஆண்டவர் உதவி செய்தார். பல மேடைகளை தேவன் நமக்கு தருகிறார். பல ஆயிரங்களுக்கு பிரசங்கிக்க நம்மை வைக்கிறார். பலர் நம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் உலகம் முழுவதிலும், இந்தியா முழுவதிலும் பரவி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி. நீங்களாக மேடை ஏறிவிட முடியாது. அரசியல் மேடையில் வேணா ஏறலாம். ஏனென்றால் அரசியல் மேடை அலங்கோலமான மேடை, அருவருப்பான மேடை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை, நாணயம் இல்லை,
தலைவன் என்று சொல்லிக் கொண்டு வெளியே நிற்பார். உள்ளே அசுத்தங்களும் அருவருப்புகளும் இருக்கு. இங்கே அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் நம்மை வெறுமையாய் இருக்க நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மில் ஒருவரும் வெறுமையான மக்களாக, விரக்தியான மக்களாக, ஒன்றுமே இல்லாதவர்களாக வாழ்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருப்பது என்பது அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேத வசனத்தினுடைய கண்ணாடி நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். சில வார்த்தைகளை வேகமாய் சொல்லி உங்களை ஜெபத்துக்குள்ளே நடத்தி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தையில் நிலை நின்றால் இயேசுவில் நாம் நிலை நிற்கிறோம். விலகிக் கொள்ள வேண்டும். ஒரே வார்த்தை தான். நீங்கள் ஆண்டவர் இயேசுவிலே நிலை நிற்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் யாரும் ஒருவர் உங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரவாயில்ல இந்த பிரதரு, பரவாயில்ல இந்த சிஸ்டரு, பரவாயில்ல இந்த குடும்பம் கர்த்தருக்காக நிற்கிறாங்க, வாழ்றாங்க, செய்கிறாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஒருவர் சொல்லணும், பாராட்டணும், நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். கடைசியில் தேவனை விட்டு நீங்கள் வாழ்வீர்கள். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம், நெருக்கங்களை சந்திக்கிறோம், வியாதி தொல்லைகளை சந்திக்கிறோம், வேதனையான அனுபவத்தை சந்திக்கிறோம் என்றால் இயேசு இல்லாமல் மனிதன் உலகத்தில் நிம்மதியாய் வாழ முடியாது. இயேசுவின் வார்த்தை இல்லாமல் மனிதன் தெய்வீகத்து குணங்களினால் நிரம்ப முடியாது. இயேசுவை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ, இயேசுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காமல் தன்னுடைய மூளை அறிவியலை செயல்படுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வீழ்ச்சி, ஏமாற்றமான காரியம். என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களில் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் இயேசு உங்கள் வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நீர் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், நான் உம்மில் நிலைத்திருக்க வேண்டும். சொல்லுங்கள், நீர் என்னில் நிலைத்திருந்தால், நான் உம்மில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை தருவேன். சொல்லுங்கள், என்னுடைய சுபாவம் மாறும், என்னுடைய ஆசீர்வாதங்கள் உயரும், என்னுடைய வாழ்க்கையிலே வரங்கள் வல்லமைகள் வெளிப்படும், நான் உமக்காக பயனுள்ள பாத்திரமாய் இருப்பேன். என்னில் நிலைத்திரும் இயேசுவே. ஆமென். அவரில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி காட்டி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. குறிப்பெடுத்துக்கோங்க, டக்கு டக்குன்னு எழுதிக்கோங்க. மத்தேயு புத்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம். ஆனால் 7வது வசனத்தை மாத்திரம் வாசிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த 7லிருந்து 11வது வசனத்தை குறிச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு மகிமை. குறித்தது குறிப்பார்க்காம வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை. கடந்த வாரத்தில் ஊழியர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தினேன். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து 4 விதமான மனிதர்கள், நாம் எந்த மனிதர்களாய் இருக்க, எந்த ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்று 53வது அதிகாரத்தில் பேசினேன். சில ஊழியர்கள் இடத்துல கேட்டார்கள், இது இயேசுனுடைய கல்வாரி பாடுகளை பற்றி சொல்லியிருக்குது, இதைத்தான் அப்படி தியானம் பண்ணியிருக்கிறோம் பாஸ்டர், இப்படியெல்லாம் வேத வசனத்தில் தியானம் பண்ண முடியுமா? நான் சொன்னேன், நீண்ட நேரம் நீயும் நானும் பல மணி நேரம் தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் போதுதான் அதில் இருக்கிற ரேமா உனக்கென்று வெளிப்பாடு வரும். இல்லையென்றால் அது எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கும், நீங்கள் வாசித்த வார்த்தையாக இருப்பீர்கள், செயல் வடிவத்தில் கொண்டு வர முடியாது. கர்த்தருக்கு தோது. பாருங்கள், இங்கே சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளும். இது ஒரு ஜெபத்தை பற்றிய வார்த்தை. இப்போ இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா
கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையிலே நிலை நிற்கிறோம் என்பதற்கு அடையாளம் ஜெபிக்கிற மனிதர்களாக நாம் மாறினால் மாத்திரமே இந்த வார்த்தையில் நீங்கள் நிலை நிற்கிறீர்கள். இந்த வார்த்தையில் நீங்கள் நிலை நிற்கும் போது இயேசுவில் நிலைத்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தையில் நீங்கள் நிலை நிற்காவிட்டால் இயேசுவில் நீங்கள் நிலை நிற்கவில்லை. அவர் வைத்திருக்கிற வார்த்தை தான் நமக்கு உயிர், ஜீவன், நமக்கு புத்துணர்வு தரக்கூடியது. கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் அன்பானவர்களே, இந்த வார்த்தையிலே ஒரு கிறிஸ்தவன் நிலைத்திருந்தால் அவனில் இயேசு நிலைத்திருப்பார். இயேசுவின் செயல்பாடுகள் நிலை நிற்கும். அந்த மனிதன் ஜெபிக்க ஜெபிக்க அவன் கனி கொடுப்பான். ஜெபம் பண்ண அவன் சுபாவங்கள் மாறும். ஜெபிக்க ஜெபிக்க தேவன் அவனை சாதாரணவனாயிருந்தவனை பேய்களை விரட்டுகிற வரத்தை தருவார். நோய்களை குணமாக்குற வரங்களை தருவார். வெளிப்பாட்டின் வரத்தை தருவார். தீர்க்க தரிசனத்தின் ஆவியினால் நிரப்புவார். ஆமென். ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை ஆண்டவர் தர. ஏன் ஒரு மனிதரை பார்த்த உடனே நிதானிக்கிறோமே, அதை கொடுக்கிறவர் யார் என்று நினைக்கிறீர்கள்? கர்த்தருக்கு தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. அதனாலதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், உங்க வாயில எப்பயுமே முணுமுணுத்துக்கிட்டே இருங்க, ஆவியானவரோட தொடர்பு வைங்க. ஆவியானவரோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருங்க. உங்க வார்த்தை சுத்தமா இருக்கும். யாரை பற்றி நீங்க தேவையில்லாம பேச மாட்டீங்க. யாரும் உங்கள்கிட்ட தேவையில்லாம பேசி உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்க முடியாது, கெடுக்க முடியாது. கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. வேதத்தை, இந்த வார்த்தை நிலையை, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் எப்படி நிறைவேறும்? நீங்கள் அனுதினமும் ஜெபம் பண்ணுகிற பழக்கத்தை உடையவர்களாய் இருந்து தேவன் மேல் விசுவாசம் கொண்டு, வார்த்தையின் மேல் விசுவாசம் கொண்டு வாழ்வீர்களானால் என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன சோதனைனாலும் ஜெபத்திற்கு நீங்கள் ஒத்தி போட மாட்டீர்கள். ஜெபத்திற்கு நீங்கள் குறை சொல்ல மாட்டீர்கள். ஆண்டவருக்கு மகிமை. அப்போ இயேசுவில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் இந்த வேத வார்த்தையில் நிலைத்திருந்தால் நாம் ஜெபிக்க முடியும். வெரி சிம்பிள். இரண்டாவது ஒரு வார்த்தையை கவனிங்கள். அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நல்ல கவனிங்கள், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவருக்கு மகிமை. இப்ப பாருங்க, இந்த வார்த்தையில் நீங்க நிலை நிற்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? இந்த வார்த்தை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வழக்கப்பட்ட வார்த்தை, அடிக்கடி கேட்ட வார்த்தை, வாசித்த வார்த்தை, நீங்கள் உங்கள் வாயினாலே சொன்ன வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையில் நீங்கள் நிலை நிற்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? உங்களை சோதிக்க முடியும். தேவனிடத்தில் நீங்கள் முழு அன்போடு இருக்கிறீர்களா? முழுமையான அன்பை காட்டுகிறீர்களா? உங்களுடைய பலத்தை தேவனிடத்திலே முழுமையான அன்பின் மூலமாய் செலவழிக்கிறீர்களா? உங்களுடைய முழு ஆத்துமாவோடு இயேசுவை நேசிக்க முடிகிறதா? பல கஷ்டங்கள் இருக்கலாம், குளறுபடிகள் இருக்கலாம், மன அழுத்தங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு தோத்திரம். எத்தனையோ மன அழுத்தங்கள் எப்படியோ நம்மை வந்து தாக்குகிறது. சில நேரத்தில் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை, சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் மனிதரிடத்தில் நாம் நீதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக அவர்களை ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார், சொல்லி தருகிறார். வாழ்க்கையிலே சில நேரங்கள் நாம் கேட்பது எல்லாம் தேவன் கொடுத்தால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாமே ஈஸியாக இருந்தால், சமாதானமும் சந்தோஷமாக இருந்தால், தேவன் மேல் எனக்கு அன்பு இருக்கிறது என்று சொல்வீர்கள். பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் நேரத்திலும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும்,
உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்து வாழ்ந்தால் இயேசுவில் நீங்கள் நிலை நிற்கிறீர்கள், தடுமாற மாட்டீர்கள். காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் நேற்று நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் உம்முடைய ஊழியத்தில் செத்து மடிவதற்காக நான் வந்திருக்கிறேன், எதையும் அனுபவிப்பதற்காக வரவில்லை. நீர் இவைகளெல்லாம் நீர் எனக்கு உண்டாக்கி தந்தவைகள். நான் உழைப்பதினால், நான் ஜெபிப்பதினால், என்னை நேசிக்கிறவர்களை, என் மேல் அன்பு கொண்டவர்களை, என் ஊழியத்தை பாராட்டுகிறவர்களை ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் நான் நன்றாக வாழ விரும்புகிறார்கள். என்னுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்க அவர்கள் உண்மையாய் ஜெபிக்கிறார்கள். எங்களோடு அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள். தேவனே, அது எனக்கு போதும். உம்மை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உண்மையில் அன்பு இருக்கிற அந்த அன்பை கர்த்தாவே நான் உமக்கு செய்கிற சேவையின் மூலமாய், உமக்காக உழைக்கிற உழைப்பின் மூலமாய் தேவனை செய்து கொண்டே இருக்க உதவி செய்யும். என் ஊழியத்தில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும், என்னுடைய உற்சாகத்தையும் என்னுடைய விஷனையும் குறைப்பதற்காக ஆண்டவரை அறை வீட்டுக்குள்ளே பல காரியங்கள் நடந்தாலும், கண்ணி வலைகளை உண்டாக்கினாலும், கண்ணி தெரித்தது, குருவி தப்பினது. எப்பொழுது குருவி தப்போம்? அவர் மேல் இருக்கிற அன்பு குறையாமல் இருக்கும் போது இயேசு நம்மை விட்டு ஒருபோது விலக மாட்டார். அவரில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் இந்த வார்த்தையிலே நீங்கள் நிலை நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே நிலை நிற்கணும். பிரதர், சிஸ்டர், கர்த்தருடைய வார்த்தையிலே நிலை நின்றால் இயேசுவில் நீங்கள் இருக்கிறீர்கள், இயேசு உங்களில் இருக்கிறார் என்பதை 100% நீங்க நம்பலாம். இல்லை, இந்த வார்த்தையில நீங்க நிலை நிற்கல, இந்த வார்த்தைக்குள்ள நீங்க வரல, இந்த வார்த்தைக்குன்படி உங்க வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளலைன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், இயேசு உங்க வார்த்தையில தான் இருக்கார ஒழிய உங்க சிந்தனையில நீங்க தான் யோசனை பண்ணிக்கிட்டு வீணா யோசனை பண்ணிக்கிட்டு ஒழிய இயேசு இல்லை. இயேசு இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. மூன்றாவதாக பாருங்கள். மூன்றாவதாக நான் பார்க்க போகிற வார்த்தை யோசுவாவின் புத்தகம் முதல் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். யோசுவாவின் புத்தகம் முதல் அதிகாரம் 7, 8. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. அதுல நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை செய்ய கவனமாய் இரு. செய்ய, வார்த்தையை கேட்பதினால் அல்ல, காதிலே கேட்கிறது மாத்திரம் அல்ல. கேட்பது என்பது ஹியரிங், ஆனால் செய்வது என்பது டூயிங். டூ. ஆண்டவருக்கு மகிமை. பாருங்கள், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த, நல்லா கவனிங்க. பாருங்க, ஆண்டவர் ஏங்க மோசே தான் இறந்து போயிட்டார்லங்க, கவனிங்க கொஞ்சம், நல்லா கவனிங்க. மோசே தான் இறந்து போயிட்டார்ல, ஆண்டவரே டைரக்டா இவற்றை என் வார்த்தையை நம்பப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. நமக்கு முன்னோடியான முன்னோடிகளை தேவன் வச்சிருக்கிறார், அதை மறந்துடக்கூடாது. மறந்தீங்க ரொம்ப கஷ்டத்திற்குள்ள நீங்க போவீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேத வசனத்தை புரிய வேண்டும். நமக்கு முன்னோடிகள் ஆண்டவர் டைரக்டா சொல்லியிருக்கலாம், யோசுவாவே நீ இந்த நியாய பிரமாணத்தில் உள்ள புத்தகத்தை நீ வாசி அப்படிங்களா. ஆனா சென்டென்ஸ் எப்படி வருது? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த அளவு கற்றுக்கொள்ளுகிற மனம் நமக்கு தேவைங்க. ஒரு உண்மையான ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சர்ஸ் பிள்ளைகளுடைய நலனை கருதி, ரிசல்ட்டுடைய நலனை கருதி அவங்க என்ன செய்வாங்க சொன்னா ரொம்ப கடுமையாய் அவர்கள் டீச் பண்ணுவாங்க.
ஏன் நல்ல ரிசல்ட் வேணும். சும்மா யாராவது கடமைக்காக போகிற ஆளு, சம்பளத்துக்காக போகிற ஆளுகள்லாம் நிறையா இருக்குது, அது வேற, அதை விட்டுருங்க. ஆனாலும் உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், நாணயம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற ஸ்டூடெண்ட்டு நல்லா உருவாகணும், அவன் படிக்கணும். போதகரும் அதைத்தான் செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிற மனம் வேணும். வேத வசனத்தை பாருங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த, பாருங்க, நியாய பிரமாணம் என்பது வேத புஸ்தகம், தோரா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் 5, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இதற்கு பெயர் பஞ்சாகமம். பாருங்க, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. 8வது வார்த்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்லா கவனிக்கணும். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றார், மோசே என் வழியில வந்தான்பா, மோசேக்கு நான் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தேன், 10 கட்டளையெல்லாம் கொடுத்தேன். அவன் உங்களுக்கு சொன்னான், அதில் ரொம்ப தெளிவாக நீ தேறி வந்துட்ட. காலேப் யோசுவா நீ தேர்ந்து வந்துட்ட, 12 பேர் தலைவர்கள் அப்படின்னு இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற பேர் 10 பேருடைய வார்த்தையெல்லாம் அதரியமான வார்த்தை, சபையை பாழ்படுத்துகிற வார்த்தை. 10 பேர் ஒன்று சேர்ந்து மோசேக்கு விரோதமாக பல கலகம் பண்ணினார்கள். வேத வசனத்தை நீங்கள் தெளிவாக படிக்கணும். படிப்பறிவு கம்மியானவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அப்படியானா சொல்கிறத கேட்கணும். படிப்பறிவில் ரொம்ப கம்மியான ஆள் இருக்கீங்க, பிரசங்கத்தை கவனமாக கேட்டு கவனமாக வாழணும். ஆண்டவருக்கு மகிமை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வேத வசனத்தில் நீங்களும் நானும் அறிந்த சத்தியத்தை நீங்களும் நானும் கை கொள்ளும் போது இயேசுவில் நாம் நிலை நிற்கிறோம். அதான் இயேசுவில் நம்ம நிலை நிற்கிறோங்கிறதுக்கு அத்தாட்சியை தான் சொல்றேன். இந்த வார்த்தையின்படி நாம் அதை கை கொண்டு வாழ்றோம்னா நீங்க விளைக்கிறணும், இயேசு என்னில் இருக்கிறார், நான் இயேசுவில் இருக்கிறேன். அது இல்லாம இந்த வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபிக்கிறதுனால இயேசு உங்க கூட இருக்க மாட்டார். இந்த வார்த்தையை நீங்க வாயினால அறிக்கையிடுறதுனால நீங்க இயேசுவில் இருக்கிறீங்க எங்களுக்கு அடையாளம் இல்லை. அதுல எப்ப நீங்க கால் ஊன்றி நின்று கீழே வேர் விடுறீங்களோ மேல ஆட்டோமேட்டிக்காவே உங்க தோற்றம் தெரியுங்க. இந்த மரம் என்ன மரம் தெரியும். இது நிழல் தர்றதா, பூக்களை மாத்திரம் தர்றதா, கனியை தர்றதா, பழம் தர்றதா, இல்லை இந்த மரத்தினுடைய பட்டை வியாதிகளை சுகமாக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததா, அல்லது இதிலிருந்து வர்ற நற்கந்தங்கள் மனித சுவாசத்திற்கு ஏற்றதா என்பதையெல்லாம் பகுத்தறிகிற அந்த தன்மை வேத வார்த்தை. இயேசுவில் நான் நிலை நிற்கிறோம். வாலிப தம்பிமார்களே, தங்கைமார்களே கவனிக்கணும். இயேசுவில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் வேத வார்த்தையை வாசிப்பதல்ல, வேத வார்த்தையை வாயினாலே அறிக்கையிடுவதல்ல, வேத வார்த்தையை விசுவாசிப்பது அல்ல. அதெல்லாம் செய்யக்கூடாத பாஸ்டர், செய்யணும். ஆனா முக்கியமா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாம் வாழ்க்கையிலே செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியானால் இயேசுவில் நீங்கள் நிலை நிற்கிறீர்கள், இயேசு உங்களில் நிலை நிற்கிறார். கண்டிப்பாய் நீங்கள் கனி கொடுப்பீர்கள், மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள், நீங்கள் வளர்வீர்கள், நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் தழைப்பீர்கள், பூத்து காய்காய்த்து சோலையாய் மாறுவீர்கள். உங்கள் வனாந்தர வாழ்க்கை கட்டாயமாய் மாறும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
வார்த்தையில் நிலை நிற்பது. ஆமென். இயேசுவில் நான் நிலை நிற்கிறேன் என்பதற்கு அடையாளம் வார்த்தையில் நாம் நிலை நிற்பது, அல்லது வார்த்தையை செயலிலே செய்து காட்டிக்கொண்டே இருப்பது. அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாம மகிமை. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செயலில் காட்டும் வாழ்க்கை. எபிரேயரின் புத்தகம் 10வது அதிகாரம் 25, 26, 27. எபிரேயர் 10, 25, 26, 27 பாருங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, நல்லா கவனிங்க, சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கு ஒருவர். நீங்க நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிக்கிறீங்க. நாளானது சமீபித்து வருகிறதை. எங்க நாளானது சமீபித்து வருங்க. ரெண்டு நாளுங்க. ஒன்று கர்த்தருடைய வருகைங்க, இல்லைன்னா நம்ம செத்து மடிகிற நேரங்க. நாள் நெருங்குதுங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் நெருங்குதுங்க. நான் ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே முடிஞ்சா நான் ஒரு 10 வருஷம் உயிரோடு இருக்கலாமா ஆண்டவரே, உயிரோடு இருக்கலாமா தெரியல ஆண்டவரே, மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம் இருக்கலாம் ஆண்டவரே. இதற்குள்ளாக என்னை நீர் என்ன உடைக்க வேண்டுமா, நொறுக்க வேண்டுமா, சிதைக்க வேண்டுமா ஆண்டவரே, என்னை சித்தரிக்க வேண்டுமா, தமிழகத்திலே உமக்காக ஒரு குரலை எழுப்புகிற ஒரு தேவ மனிதனாக ஒரு ரிவைவலுக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. வேத வசனம் பாருங்கள். ஆலய காரியம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. வாசிமா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாருங்க, சபையின் வாழ்வை குறித்து சொல்லப்படுறது. இந்த வார்த்தையில நீங்க நிலை நிக்கிறீங்கன்னா இயேசுவில நிலை நிக்கிறீங்க. உங்களுக்கு சிம்பிளா சொல்லிக்கிட்டு இருக்க, வேற ஒண்ணும் இல்லை. என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள், மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள். அப்ப இயேசுவிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, அவர் சொன்ன இந்த வார்த்தையில நம்ம வாழ்க்கை மாறிட்டதுன்னா இயேசுவில நிலைச்சிருக்கிறோம். கட்டாயமா இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம கட்டாயமா கனி கொடுப்போம். ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார், விருட்சமா மாற்றுவார், நல்ல சரீர ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவார், நீடித்த ஆயுசு நாட்களை தேவன் தருவார், உங்கள் சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிப்பார், உங்கள் எலும்புகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமையை அனுப்புவார், உங்கள் பலவீனத்தை இயேசு மாற்றுவார், உங்கள் தரித்திரத்தை ஐஸ்வர்யவானாய் கொண்டு போய் சேர்ப்பார், இல்லாதவைகளை தேவன் உங்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பார். ஆமென். எல்லாம் எழும்பி நின்று என்னில் நிலைத்திருங்கள், உங்களில் நானும் நிலைத்திருப்பேன். செடியோடு கொடி நிலைத்திருந்தால் அது வாடாது, வதங்காது, காய்ந்து போகாது, தீயிலே போடப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீயிலே போடப்படாது, அது கனி கொடுக்கும், அது பூத்து குலுங்கும், சோலையாய் மாறும். அதைத்தான் இதே யோவான் 1 யோவான் 3வது அதிகாரத்தில் சொன்னான். அவரில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் கனி கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்க நான் விரும்புகிறேன்ப்பா. என் சுபாவங்களை நல்ல சுபாவம், மனித சுபாவத்தை என்னை விட்டு கட்டாயம் எடுத்துருங்க ராஜா. தெய்வீக சுபாவம். கைகளை வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். என்னில் நிலைத்திருங்கள், உங்களில் நானும் நிலைத்திருப்பேன். ஒரு செடியோடு கொடி இணைந்திருக்கிறது போல செடியாகி என்னோடு நீங்கள் இணைந்திருங்கள். இயேசுவில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அவர் வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்வது. கைகளை உயர்த்தி கேளுங்கள் என்று சொன்னார். அதை நினைவிலே கொண்டு வருவது மாத்திரமல்ல, விசுவாசிப்பது மாத்திரமல்ல, வாயினாலே அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ரகசியம் அங்கே தான் இருக்குது, விடுதலை ரகசியம் அங்கே தான் இருக்குது,
அபிஷேக வல்லமை அங்கதான் இருக்குது. கர்த்தருக்கு தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. அன்பு கூறுகிற அனுபவம், வெறும் வார்த்தையினாலே அன்பு, உன் தேவனிடத்தில் அன்பு கூறு என்று எழுதி போடுவதல்ல. அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். வாழ்க்கை மாற வேண்டும். ஆராதிக்கிறோமா, முழு மனதோடு ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுறோம், முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமேன். முழு ஆத்துமாவோடு அவர்களை களி கூறணும். ஆமேன். அதில் தான் கர்த்தர் நிலை நிற்கிறோம். அப்படிப்பட்டவங்க நடுவில் இயேசு நிலை நிற்பார். இயேசு நிலை நின்றால் உங்களை அசைக்க முடியாது. இயேசு நிலை நின்றால் நீங்கள் வேதனையான அனுபவத்தை சந்திக்க முடியாது. தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமான தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில், இந்த வார்த்தையின்படி நீ செய்ய கவனமாயிரு. புத்திமானாய் மாறுவாய், நீ உயர்வாய், நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய். அந்த வார்த்தையிலே நிலை நிற்பது. தேவனுடைய ஆலயம், தேவன் நமக்கு தந்திருக்கிற தெய்வீக வீடு, தேவன் நமக்கு தந்திருக்கிற தாய் வீடு. இது தகப்பனுடைய வீடு. தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போனவன் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் மறுபடி மனம் திரும்பி தகப்பனுடைய வீட்டுக்கு வந்த பின்புதான் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆடல் பாடல், அவனுக்கு களிப்பு, அவனுக்கு பூர்த்தியான ஆகாரம். தேவனுடைய பிள்ளையை சபையில் வைத்துத்தான் கர்த்தர் உன்னை போஷிக்கிறார். சபையில் வைத்துத்தான் கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். சபையில் வைத்துத்தான் கர்த்தர் உன்னை உடைக்கிறார். சபையில் வைத்துத்தான் உன் சுயத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். சபையில் வைத்துத்தான் உன்னை தேவனுடைய மனிதனாய், மனுஷியாய், நீ நல்ல குடும்பமாய், கர்த்தருக்கு ஏற்ற மகனாய், மகளாய், மணவாட்டி சபையாய் உன்னை சபையில் வைத்துத்தான் கர்த்தர் உருவாக்குகிறார். சபையை குறித்த எண்ணம் இல்லாமல், ஆராதனை குறித்த அக்கறை இல்லாமல், சபைக்கு வந்து ஏனோ தானோ இருக்கிற நிலைமையில் இருந்தால், அல்லது என்ன என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தால், சபையின் மூலமாய் நீ எதையுமே அனுபவிக்க முடியாது. சபை கூடி வருதலை விட்டு விடாதே, ஆராதனையை விட்டு விடாதே, இடைக்கூட்டங்களை விட்டு விடாதே, ஆன்லைன் ஜபங்களை விட்டு விடாதே. அருமையானவர்களே, இந்த ஜபங்கள் எல்லாம் நம்மை மோல்டு பண்றதுக்காக, நம்மை உருவாக்குறதுக்காக. மற்ற ஜபங்கள் எல்லாம் வேற விதமான ஜபங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் கனி கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் கனி கொடுக்க விரும்புறீங்க? நான் ஆண்டவரை இப்படியே நான் இருந்துடக்கூடாது, இப்படியே காலமெல்லாம் போயிடக்கூடாது. அவர் சொல்றார், இன்னைக்கு தீர்க்க தரிசனமா தேவ வார்த்தை வருகிறது, அவரில் நிலைத்திரு. அவரில் நிலைத்திரு என்பதற்கு அடையாளம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பதுதான். கர்த்தருக்கு தோத்திரம். மனப்பூர்வமாய் ஆண்டவரே, நான் வளர விரும்புகிறேன், நான் கனி கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என் சுபாவங்கள் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஜெபம் பண்ணுங்க. என் சுபாவங்கள் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன். கர்த்தாவே, கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன். கர்த்தாவே, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன். கிருபா வரங்களுக்கு, வல்லமைகளுக்கு ஆண்டவரே என்னை கொண்டு சபையின் அபிவிருத்திக்காக, உம்முடைய ராஜ்யத்தினுடைய மகிமைக்காக என்னை பயன்படுத்த ஆண்டவரே, என் கைகளை பயன்படுத்த, என் கால்களை பயன்படுத்த, என் வாழ்க்கையை பயன்படுத்த தேவனே ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மல நிலைச்சிருக்கணும்பா. உங்க வார்த்தையில நிலைக்கணும். உங்க வார்த்தையை எனக்கு வாரந்தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வாரந்தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நான் மாறுறதுக்காக, இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தீரா மானா கபா லபா தியானா ரபா லரா பாலா. ஆமென், ஆமென், ஆமென். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் நான் நிலைத்திருப்பேன். நான் எரியுண்ட ஒரு செடியாக போக விரும்பலப்பா, கொடியாக நான் மாற விரும்பலப்பா. நான் கனி கொடுக்க என தெரிஞ்சுங்க. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், கனி கொடுக்கும்படியாக, மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாக, போய் கனி கொடுக்கும்படியாக, இருக்கிற இடத்திலே கனி கொடுக்கும்படியாக, சபையிலே நீ கனி கொடுக்கும்படியாக, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கனி கொடுக்கும்படியாக. ஆமென். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். சிறியானது என்றும் தனியே கனிதராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடி
வலது கரத்தை உயர்த்தி உயர்த்தி அர்ப்பணமுள்ள ஒரு அர்ப்பணத்தோடு, அவசரப்பட்டால், உணர்ச்சி வசப்பட்டால், உண்மையான ஒரு அர்ப்பணத்தோடு என்றும் தனியே கனிதராது என்று சொன்னீரே. கொடியானது என்றும் தனியே கனிதராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. கொடியானது என்றோ தனியே கனிதராது என்று சொன்னீரே. அப்பா கடைசி எல்லாரும் சொல்லுங்க. கொடியானது என்றோ தனியே கனிதராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. அல்லேலூயா. உம்மில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை தந்து உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். ஒப்பு கொடுத்த அர்ப்பணம் பண்ணின ஒவ்வொரு மக்களையும் உடைய அடியான் ஆசீர்வதிக்கிறேன். நன்மை நான் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இயேசு வருமட்டும் நிலை நிற்பதாக. ஆமென். God bless you.